4 நாள் கழிச்சு சாப்பாடு பார்க்கவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஃபயர் ஃப்ளைஸ் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும் போல். ஃபைனலாக வந்தாச்சு. பைக்கு திங்ஸ் எல்லாம் இருக்கா இல்லை எதை தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரில. பார்ப்போம் என்னன்னு. ஹரிஹர் போர்ட் ப்ளஸ் பந்தாரத்தில் ஃபுல்லாக ஒரே வீடியோவிலே காட்டிடலான்னு தான் நினச்சேன். ஹரிஹர் ஃபோர்ட் மட்டுமே ஒரு வீடியோவாக தனியாக வரும் போல். ஏன்னா அந்தளவுக்கு அதில் நல்லா இருக்குது. வீடியோவே வந்துட்டு நல்லா வந்திருக்கும் நம்புகிறேன். அதனால் இப்போ பந்தாரத்தை கிளம்புறோம். மணி 3:15 ஆகுது. இங்கேருந்து வந்து 2 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் போயிட்டு அடுத்தது அங்கே என்னன்றது பார்ப்போம். ஓகே, வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஏஜே. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். பந்தாரதாரை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் போய் ரீச் ஆயிடுவோம். பந்தாரதாரை வந்துட்டு என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க. ஹிந்திலே எழுதியிருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இந்த சைடில் இருக்கிறது வந்துட்டு பஞ்சாரி ஃபால்ஸ். இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது பஞ்சாரி ஃபால்ஸ். நான் வந்துட்டு இதில் ஒரு 10 பிளேஸ் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 4 பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்த ஒரு 4 பிளேஸ் என்னென்னா பஞ்சாரி ஃபால்ஸு, அப்புறம் ரிவர் ஃபால்ஸு, அப்புறம் சந்தன் ஃபால்ஸ்னு ஒன்று, 3 ஃபால்ஸு. அதுக்கப்புறம் ஃபயர் ஃப்ளைஸ் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும் போல். எப்பயுமே மே மாதம் 10ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் சம்திங் அது வரையும் வந்துட்டு இந்த மின்மினி பூச்சிலாம் இருக்குல்ல, அது நைட் டைமில் வந்துட்டு அது ஒரு மாதிரி ஏதோ இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கேன் நெட்டில். அதனால் அங்கே பிளான் பண்ணியிருக்கேன். மொத்தம் 4 பிளேஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியும் என்னன்றது பார்ப்போம். நாங்கள் போகலாம். பந்தாரத்தில் அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் மகாராஷ்டிராவில் நீ எங்கே போனாலுமே வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்கும். இங்கேயே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், ஆனால் வாட்டர் இருக்காது. மே மாதம் ஓகே. அதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஃப்ளைஸ் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்குது. ஃபயர் ஃப்ளைஸ் ஃபெஸ்டிவல்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து மின்மினி பூச்சிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு மின்மினி பூச்சி படையே வந்து இருக்கும் ஒரு ஏரியா ஃபுல்லாக. எப்படின்னா மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலேருந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரையும் தான் அது இருக்கும். அதோட ஆயுள் காலம் வந்து 1 மாதம் தான். கரெக்டாக மே லாஸ்ட்டு டு ஜூன் மிட் வரையும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே செத்து போயிடும். இதுக்கு வந்துட்டு மொத்தமாக ஆயிரக்கணக்கான பூச்சிகள் வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நல்லா ஹைட்டாக இருக்கும். அந்த மரத்தில் தான் இருக்கும். அதில் வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ஏதோ ஊறும். அது மீன் பண்ணி தான் அதை பேஸ் பண்ணி அது வாழும். அது எனக்கு ஃபுல் டீட்டெயில் என்னான்னு தெரில. ஆனால் நான் அதை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு மேல் பூச்சி வந்துட்டு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஏதோ ஜுங்கா டான்ஸோ ஏதோ அந்த டான்ஸ் ஆடி அதை வந்து கவருமா. அதுக்கப்புறம் அது ஒன்று சேர்ந்து புல்லை பெற்று முட்டை பிரித்து 1 மாதத்தில் வந்து எல்லாம் செத்து போயிடும். இதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அது வந்து பார்க்க எப்படி சொல்கிறதுனா, நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்துட்டு இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க, லைட்டெல்லாம் வச்சுருப்பாங்களே, அப்படியே மின்னி 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 வருங்க, அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஃபைனலாக பந்தாரத்தில் வந்தாச்சு. இதான் பந்தாரத்தில் செக் போஸ்ட். இதை தாண்டிட்டு ஒன்று வந்தால் நமக்கு டவர் இருக்காது. பாய், ஓ பஞ்சாரி ஃபால்ஸ் के पंजारी फॉल्स हाँ हाँ ठीक है. எங்க போற वाटर फॉल्स. हाँ, कैसे चलेगा? वो रूट बोलो, रूट. पानी पड़ू. हाँ, पानी नहीं थोड़ा पड़ला. पानी नहीं, मुश्किल नहीं, मैं मालूम है. पानी नहीं है. रूट किधर, कैसे जाएगा? ये रोड है. हाँ, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
இப்போ வந்தாச்சு. இதுதான் நம்ம தங்க போகிற இடம். 1300க்கு வந்து இவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரில. ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு ஃபுட்டு, நாளைக்கு காலையிலையும் ஃபுட்டு ப்ளஸ் ஸ்டே, அது இல்லாமல் போட்டிங்கு, அது இல்லாமல் வந்து ஃபயர் ஃப்ளைஸ் அந்த ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க. 1300 வந்து உண்மையாக சொல்கிறேன் வேறு லெவல் ஒர்த்து. ஆனால் அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரில. நம்ம ரூம் பார்த்தது பந்தாரத்தில் வந்துட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இல்லைன்னா இருக்குது. ரொம்ப காசு அதிகம். ஒரு 6000, 7000, 5000 மினிமமாக வந்து ஒரு 4000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நமக்கு அவ்வளோ வசதி ஒன்றும் இல்லை. அதனால் சும்மா பார்த்தேன். கேம்பிங் பண்ணலாம், வந்து கேம்பிங்கே பண்ணல இல்லையா, அதனால் வந்து கேம்பிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. 1300. இதான் நம்ம அரண்மனை. இதுதான் நம்ம அரண்மனை. கால் நீட்டவே இடம் இல்லை. ஓகே, சாப்பாடு வந்துட்டு பொஃபே தான் தந்துருந்தாங்க. இப்போ நான் மட்டும் தான் நான்வெஜ், பாக்கி எல்லாம் இங்கே வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வந்திருந்தாங்க. அதனால் எனக்கு தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அங்கெல்லாம் வெஜ்ஜு சாப்பிட்ற இடத்துல நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். இங்கே என்ன வெறும் எண்ணெயாக இருக்குது. ஒரு 4 நாள் கழித்து சாப்பாடு பார்க்கவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. 4-5 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சாப்பாடு கண்ணில் பார்த்து. டின்னர் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் அப் வந்துட்டாங்க முன்னாடியே. அதை சாப்பிட்டுட்டு ஃபயர் ஃப்ளைஸு பார்த்துட்டு இப்போ தான் வரோம். வெளியே நல்லா மழை ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட டென்ட்டுலாம் ஃபுல்லாக நாறிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் மணி வந்து எத்தனை மணி 7:39 ஆகுது. அவ்வளோதான், கிளம்ப வேண்டிதான். இதுதான் வந்துட்டு லேக். இங்கே போட்டிங் போகலாம் போல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். வழுக்குது வழுக்குது வழுக்குது. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு